ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டம் vlogsல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு என்ன அறுவடைன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து கீரை வந்து முதல்ல அறுவடை பண்ணிக்கலாம். கொடு வெற்றி, இதே கொடு. இருவாருன்னு நினைக்கிறேன், அப்படியே கட் பண்ணிக்கலாம். சுக்குட்டி கீரை பார்த்திங்கன்னா மிளகா காட்டுக்குள்ளே நிறையாவே முளைச்சிருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சுக்குட்டி கீரை அறுவடை பண்ணி. இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணோன்னா நாளைக்கு காலையில் டிஃபன் பாக்ஸுக்கு வந்து கொடுக்குறக்கு அளவாக இருக்கும். நைட்டே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோன்னா காலையில் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் கொடுத்து விடலாம். பிடிக்குமா? நல்லா இருக்குமா? மயிலெல்லாம் கொத்துனது போக பார்த்திங்கன்னா நல்லாவே தளைஞ்சிருக்குது. நல்லா அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தண்டு வந்து இலசாத்தான் இருக்குது, நல்லா முத்தில். இனி இல்லாமல் போர் அடிக்குது. இல்லைன்னா இவ்வளோ இந்த டைமில் 2 நிமிஷத்தில் எவ்வளோ பேசியிருப்பா. இரு 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 இல்லரி பண்ணல. இரு நேராக வெய். எதுக்கு கலைக்கிற? இப்படியே வெய், அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இன்னும் செடி இருக்கான்னு பார்க்கலாம். என்ன இருக்கா? இங்கே இங்கே இருக்கா? அப்படியே நில்லு. மிளகா செடி மூச்சிடாத. இந்த செடியில் நிறைய மயில் பார்த்திங்கன்னா நிறையவே கொத்தி இருக்குது. நல்லா தெரியுது உங்களுக்கு. அது கொத்துனதை போக மீதியத்தை நம்ம அறுவடை பண்ணணும். இது மிளகா செடிக்குமே சுக்குடி செடிக்கும் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. இதோட இலையும் பாருங்கள், இதோட இலையும் பாருங்கள். இது வந்து மிளகா செடி சுக்குடி செடியோடது. இது வந்து மிளகா செடியோட இலை. ரெண்டுமே பாருங்கள் கொஞ்சமாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அந்த மிளகா செடியோடது வந்து கொஞ்சம் பிளாக்கு, சுக்குடி செடியோடது கொஞ்சம் ஒயிட். வித்தியாசம். ஓகே, நல்ல வித்தியாசம். திடீர்னு பார்த்தா எப்படி இருக்குது? ஒரே மாதிரி தான் தெரியும். மிளகா செடியாட்டவே தான் இருக்குது. அவ்வளோதானா? அங்கே அன்னைக்கு பண்ணமில்ல, அதில் இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்துப்போ. தளைஞ்சிருச்சு நல்லா. இதில் நல்லா வளர்ந்துருக்கு. சூப்பர். நல்லா பெரிய கட்டாக ஒரு கட்டு வந்து கட் பண்ணிட்டு போயிட்டோம்னா அளவாக இருக்கணும் அவளுக்கு. இப்படி சூப்பராக இருக்குது. போ. ஏன் உட்காந்துட்ட? ஏன் விளையாண்டிங்களா ஸ்கூலில்? அப்புறம் கால் வலிக்குது. நடந்தியா? இன்னும் வேலை செஞ்சியா? அதுக்கே கால் வலிக்குதா? போதும். ஓ, இது தாட்டும். இது அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் சுக்குட்டி கீரை நேற்றுக்கு சாயங்காலமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா. அதை அப்படியே நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். காலையில் அப்படியே அவ்வளோ கீரை பண்ணினது அறுவடை பண்ணினது பார்த்திங்கன்னா கடைசியில் சமைச்சா எப்போவுமே கீரையில் கொஞ்சம் கம்மியாயிரும். இது பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு வந்து அளவாக இருக்கும். இன்றைக்கி டிஃபன் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, வெள்ளை சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு குழம்பு, தயிர், சுக்குட்டி கீரை பொரியல். இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. இதுவுமே தான் பேக் பண்ணி கொடுத்தேன். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.